இறுதி மணி அடிக்கப்பட்டதும் திருமதி ஜான்சனின் வகுப்பு மாணவர்கள் பள்ளி ஆண்டு முடிவடைகிறது என்பதை அறிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் உற்சாகம் மற்றும் சலசலப்புகளுக்கு மத்தியில் ஒரு அமைதியின்மை உணர்வு ஒரு மாணவர் மீது, குறிப்பாக எமிலி மீது குடியேறியது. அவள் எப்போதும் விடாமுயற்சியும் நேர்மையும் கொண்ட மாணவியாக இருந்தாள். ஆனால் தொடர்ச்சியான நிகழ்வுகள் அவளை துரோகச் செயலைச் செய்ய வழிவகுத்தது. அது அவளுடைய வாழ்நாள் முழுவதும் அவளை வேட்டையாடும். அவளது சிறந்த தோழியான சாரா தன்னிடம் இருந்து காத்து வந்த ஒரு ரகசியம், சாராவின் நற்பெயரையும் அவளது வகுப்பு தோழர்களுடனான உறவையும் கெடுக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை அவள் தடுமாறிய போது அது தொடங்கியது. காயம் மற்றும் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக உணர்ந்த எமிலி விஷயங்களை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு மற்ற வகுப்பினருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்த முடிவு செய்தாள். முதலில் அவள் ஒரு திருப்தியையும் நிம்மதியையும் உணர்ந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுடைய செயல்களின் தீவிரத்தை அவள் உணர ஆரம்பித்தாள். சாரா அழிந்து போனாள். அவர்களுடைய நட்பு சரிசெய்ய முடியாததாக இருந்தது. மற்ற வகுப்பினர் சாராவுக்கு எதிராக திரும்பினர். அவள் இப்போது சமூக விரோதியாக இருந்தாள். எமிலி திருத்தம் செய்ய முயன்றார். ஆனால் அது மிகவும் தாமதமானது. கேடு விளைந்துவிட்டது. துரோகம் செய்த குற்ற உணர்வுடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடைசியாக வகுப்பறையை விட்டு வெளியே வரும்போது தான் ஒரு பயங்கரமான தவறு செய்துவிட்டாள் என்ற உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை. அப்போது தெரியாத எண்ணில் இருந்து அவள் அடுத்தவள் என்று குறுஞ்செய்தி வந்தது.